ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. ஹலோ எவ்ரிபடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் என்னோடய பால்கனியில் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். தட் மீன்ஸ் அந்த செடிலாம் வச்சு எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பால்கனி மேக் ஓவர் கிடையாது. இப்போது கிளைமேட் சேஞ்சஸ். நீங்கள் ஆல்ரெடி அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டில் என்னோடய வீட்டு கீழே பாதி தண்ணி வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபுல்லாகிடும். அண்ட் மஸ்கிட்டோட தொல்லை என்னால் தாங்கவே முடியாது. ஸோ என்ன நான் டிசைட் பண்ணேன்னா, அங்கே அந்த மேட் இருந்ததுன்னா அதுக்கு கீழே நிறைய தண்ணி ஸ்டோர் ஆகிடும். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய மஸ்கிட்டோஸ் உள்ளே வந்துடுது. நீங்கள் என்ன கொசு வேலை போட்டாலும் அது வரும் ஒரு லேட்டருக்கு அப்புறமா. ஏன்னா அதோட சின்ன சின்ன கேப்லலாம் வந்துடும். ஸோ நான் எல்லா செடியும் மேலே கொண்டு போயிட்டேன். இது வேப்பலை மரம். ஆனால் இதை நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, என்னோடய வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற என்னோடய கிச்சனை ஒட்டின மாதிரி ஒரு பால்கனி ஸ்பேஸ் இருக்கும் எனக்கு. அங்கே நான் இதை வச்சுருந்து நான் வளர்த்துருந்தேன். சரி, ஓகே, இதையே இப்போ கொண்டு வந்த மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது மழை தண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான வாட்டர். ஸோ எல்லா செடிக்கும் அது சப்ளை ஆகணுன்றதுக்காக நான் அதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்தேன் மொட்டை மாடியை. அதோட சின்ன லுக் தான் இது. என்னோடய கார்னர் ஆஃப் மொட்டை மாடியில் இருக்க செடி. ஸோ வெத்தலை நிறைய செடி இருக்கும், மல்லி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் என்னோடய நார்மல் வாட்டரில் அவ்வளோ க்ரோத் ஆகலை. ஸோ ஓகே, இந்த ரெய்னி வாட்டரில் அது நல்லா இருக்குன்றதுனால இதை ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மீ.